ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இந்த வீடியோவில் நம்ம 7 months பேபிக்கான ஃபுட் ரெசிபீஸ்லாம் பார்க்கலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் மூணுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சாதத்துலேயே நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்க போகிறோம். அரிசியும் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கொஞ்சம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு அரை உருளைக்கிழங்கு, ஒரு பீன்ஸ் இதை சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து நான் கேரட் ரைஸ் கூட சேர்த்துக்கிறனால டெய்லி நைட் ஆனால் கேரட் வந்து ரைஸ் கூட சேர்த்துப்பேன். அதனால் இதில் நான் கேரட் சேர்த்துக்கல, நீங்கள் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு சிட்டிகை சீரகத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து நீங்கள் 3 நேரத்தில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து லஞ்சுக்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் இட்லி. ஃபஸ்ட்டு நீங்கள் இட்லி கொடுக்கும்போது ஆப்பிள் இல்லாமல் இட்லி மட்டும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாவுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம். அதை மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி அடித்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் இட்லி கூட ட்ரை பண்ணுங்கள். ஆப்பிள் வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால இதுவும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கிருத்திக்கு ஆப்பிள் இட்லி இப்போவுமே பிடிக்கும், அவன் விரும்பி சாப்பிடுவான். ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தைங்க அரை இட்லி தான் சாப்பிடுவாங்க. போக போக நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. ஆப்பிள் இட்லி மட்டும் தனியாக கொடுத்து பாருங்கள். அப்போது அந்த டேஸ்ட்டு பத்தல, குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைங்க ஃபார்முலா மில்க் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வெயிட் கெயினும் கொடுக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் 2 நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது ரசம் வந்து இது ரைஸ் கூடவும் நம்ம சேர்த்தி கொடுக்கலாம் ஒரு நேரத்துக்கு. இல்லைன்னா நீங்கள் இட்லி வந்து உப்பு டேஸ்ட்டில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு வேளை ஸ்வீட் டேஸ்ட் போன ரெசிபி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இட்லி கூட இந்த ரசம் வந்து ஊற்றி நீங்கள் அடித்து கொடுக்கலாம். அது கூட நிறையா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கிருத்திக்கு வந்து குழந்தையாக இருக்கும்போது இந்த ரெசிபி பிடிக்கும். ஒரே ஒரு குட்டி தக்காளி, ஒரு பல்லு பூண்டு இது மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடிச்சுக்கிட்டேன். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள் இது மட்டும் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. குழந்தைக்குங்கிறனால 5 minutes நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த ரசம் வந்து நீங்கள் இட்லிலையும் ஊற்றி அடித்து கொடுக்கலாம், ரைஸ்லேயும் நீங்கள் ஊற்றி அடித்து கொடுக்கலாம் ரச சாதமாக. இது 3 நேரத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து வெண்பொங்கல். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் 2ஐயும் வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கொடுக்க போகிறேன். இது வந்து எங்களுக்காக நான் செய்கிறேன். இதுலேருந்தே பாப்பாக்கும் நான் எடுத்துக்க போகிறேன். இதுலேயே வேணுங்கிற அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இதிலிருந்தே பாப்பாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வெண்பொங்கல் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுவும் வந்து நீங்கள் 3 நேரத்தில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது உளுந்து வடை. இது குழந்தைங்களுக்கு 7.5 மாதத்துக்கு மேலேருந்து கொடுக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து பாருங்கள். போக போக வந்து ஒரு அரை வடை, ஒரு வடை அப்படின்ட்டு மந்த் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது தான். இந்த உள்ள வெள்ளையாக இருக்குது இல்லையா, அதையே நம்ம வந்து நசுக்கி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். அந்த ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம நசுக்கி கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு உளுந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். டைஜஷனும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த உளுந்து வடை வந்து நல்ல ஒரு வெயிட் கெயின் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவகேடோ ஃப்ரூட்டு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதையும் வந்து நீங்கள் ஸ்நாக்காக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் ஃப்ரூட்டுன்னு சொல்லி எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் சுகர் போட்டு கையிலே மேஷ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்து ஒரு ஃப்ரூட் ஃபுல்லாகவே எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் போடுறேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சாப்பிடுவோம், அவ்வளோதான். மிக்சியில் அடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து அதில் நாட்டு சக்கரை கொஞ்சம் கலந்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மாவே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பிடிச்சா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து கொடுத்து பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் கொடுக்கும். அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ. இது குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ஃபுட்டாகவே நம்ம கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் வந்து பீட்டா கரோட்டின்னு ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது. அது வந்து விட்டமின் ஏவாக வந்து பாடி மாற்றும். அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவை. அவங்களோட ஹெல்த்தியான ஐசைட்டுக்கு, இம்யூன் சிஸ்டம்க்கு, ஸ்கின்னுக்கு இதுவும் வந்து நல்ல ஒரு வெயிட் கெயின் கொடுக்கும். இது 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் இதோட தோல் வந்து தானாகவே இந்த மாதிரி கையில் எடுத்தாவே வந்துடும். இந்த கிழங்கு வந்து நார்மலாகவே ஸ்வீட்டாக இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் நாராக இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து சும்மா கொஞ்சம் தாங்க சாப்பிடுவாங்க, ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.